الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا خير في كثير من نجواهم إلا من أمر بصدقة أو معروف أو إصلاح بين الناس ومن يفعل ذلك ابتغاء مرضات الله فسوف نؤتيه أجرا عظيما صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 4வது தராவீஹில் 5 ஜுஸ்களை அல்ஹம்துலில்லாஹ் நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். ஓதப்பட்ட சூரத்துன் நிசா 5ஆம் ஜுஸ்விலே அல்லாஹ் ஒரு ஆயத்தில் நீங்கள் கூடி பேசக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள், உங்களுடைய மீட்டிங்குகள், உங்களுடைய கலந்துரையாடல்கள், இதில் சிறந்தது எது என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். அல்லாஹ் சொல்லுவான், லா ஹைர் ஃபீ கஸீரின் மின் நஜ்வாஹும், நீங்கள் கூடக்கூடிய எந்த விஷயத்திலும் நலவு கிடையாது 3 விஷயங்களை தவிர. அந்த 3 விஷயத்திற்காக நீங்கள் ஒன்று கூடுவது நலவானது, ஹைரானது. 1வது அல்லாஹ் சொல்கின்றான், இல்லாமன் அமர பி ஸதகா, சதகாவை ஆர்வப்படுத்துவதற்காக ஒன்று கூடி பேசுகிறீர்கள். இந்த கூட்டம் சிறந்த கூட்டம். எப்படியெல்லாம் சதகா செய்யலாம், யாரெல்லாம் ஏழைகள் இருக்கின்றார்கள், சிரமப்படுபவர்கள் யார், யாருக்கு என்ன தேவை இருக்கிறது, இது சம்பந்தமாக பேசக்கூடிய கூட்டம், இது ஹைரான கூட்டம். 2வது அல்லாஹ் சொல்லுவான், அவு மஅரூஃப், நல்லதை ஏவக்கூடிய நல்ல விஷயங்களை எத்தி வைப்பதற்காக, மக்களிடத்திலே நல்ல விஷயங்களை எப்படி கொண்டு போய் சேர்க்கலாம், பாவத்தை விட்டும் எப்படி தடுக்கலாம் என்பதற்காக கூடி ஆலோசனை செய்யப்படக்கூடிய கூட்டம் ஹைரான கூட்டம். 3வது இஸ்லாஹின் பைனன் நாஸ், 2 கூட்டங்களுக்கு மத்தியில, 2 குடும்பங்களுக்கு மத்தியில, 2 நபர்களுக்கு மத்தியில பிரச்சனை இருக்கிறது, அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்காக ஒன்று கூடி பேசக்கூடிய கூட்டம். இந்த 3 கூட்டங்கள் மட்டும்தான் ஹைரானது, நலவானது. இது அல்லாமல் மற்ற அனைத்து கூட்டங்களும் அதில் நலவு இல்லை என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். சதகாவை பற்றி மதீனாவில் பேசப்பட்டது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு காலகட்டம் ஆலோசனை நடக்கிறது. எப்படி நாம் ஏழை எளிய மக்களிடத்தில், சிரமப்படக்கூடியவர்களிடத்திலே எப்படி கொண்டு போய் அவர்களுக்கு அந்த ஹக்கை சேர்ப்பது, ஆலோசனை நடக்கிறது. மஷ்வராவிலே முடிவானது, ஒரு நோட்டு போடுவோம். அந்த நோட்டிலே ஒரு பக்கம் யாரெல்லாம் மதீனாவிலே மஹல்லாவிலே தேவையுடையவர்கள் யார், விதவையானவர்கள் யார், சிரமப்படக்கூடியவர்கள் யார், ஒரு பக்கம் எழுதப்பட்டிருக்கும். அதுக்கு நேராக உதவி செய்பவர்கள் யார், மாதம் மாதமோ அல்லது வாரத்திற்கு ஒரு முறையோ உதவி செய்பவர்களுடைய பெயர். இப்படியாக ஒரு நோட்டு போடப்பட்டது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில். சஹாபாக்களுடைய இஹ்லாஸ் அதை பார்க்க வேண்டும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கின்றார்கள், ஒரு வயதான மூதாட்டியினுடைய பெயர், கண் பார்வையற்ற மூதாட்டி, தனியாக இருக்கின்றார்கள், ஆதரவுக்கு யாரும் இல்லை. அவர்களுடைய பெயருக்கு நேராக இடம் காலியாக விடப்பட்டிருக்கிறது. நியத்து வைக்கின்றார்கள், இதில் நான் பெயரை எழுத மாட்டேன், இஹ்லாஸோடு நான் சென்ற அந்த வேலையை செய்வேன் என்பதாக முடிவு செய்து கொண்டு அடுத்த நாள் சுபஹ் தொழுது விட்டு அந்த வீட்டின் கதவை தட்டுகிறார். கேட்கின்றார்கள், உங்களுடைய ஹிதுமத்திற்காக வந்திருக்கிறேன், தண்ணீர் இறைத்து வைப்பதற்காக, ரொட்டி சுட்டு கொடுப்பதற்காக, வீட்டினுடைய வேலைகளை பார்த்து கொடுப்பதற்காக வந்திருக்கிறேன், உங்களுக்கு உணவு சமைத்து கொடுக்க வந்திருக்கிறேன் என்பதாக தட்டும் பொழுது அந்த மூதாட்டி சொன்னார்கள், உங்களுக்கு முன்னால் ஒரு மனிதர் வந்து என்னுடைய அனைத்து தேவைகளையும் முடித்து கொடுத்து சென்று விட்டார்.
உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ஆச்சரியம், அங்கு பெயரும் எழுதப்படவில்லை. இரண்டாவது நாள் தஹஜ்ஜத்தினுடைய நேரத்தில் வருகிறார்கள், கதவை தட்டுகிறார்கள். அந்த மூதாட்டி சொன்னார்கள், என்னுடைய இன்றைய தேவையை ஒரு மனிதர் வந்து பூர்த்தி செய்து விட்டு கொடுத்து விட்டு சென்று விட்டார். மூன்றாவது நாள் அதே போல உமர் ரலியல்லாஹு அன்ஹு தஹஜ்ஜத்தினுடைய நேரம் சரி வராது, இரவு நடுநிசையிலே சென்று நின்று பார்க்கின்றார்கள். யார் வரக்கூடிய நபர் யார்? ஒரு மனிதர் போர்வை போர்த்தி கொண்டு செருப்பை கையில் எடுத்துக்கொண்டு அமைதியாக நடந்து செல்கின்றார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு பிடித்து விட்டார்கள். கேட்டார்கள், நீங்கள் யார்? சொன்னார்கள், நான் தான் அபூபக்கர். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு யாருக்கும் தெரியாமல் கலீஃபாவாக இருக்கின்றார்கள். நடுநிசையிலே அவர்களுடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், அபூபக்கரே, செருப்பை ஏன் கையில் எடுத்திருக்கிறீர்? சொன்னார்கள், செருப்பினுடைய சப்தம், ஒவ்வொரு மனிதனுடைய தூக்கம் வித்தியாசமானது. சிலர்களுடைய தூக்கம் லேசான சப்தம் கேட்டாலும் தூக்கம் கலைந்துவிடும். அந்த சப்தம் கேட்டு யாருடைய தூக்கமும் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காக செருப்பை நான் கையில் வைத்திருக்கிறேன். சொன்னார்கள், அபூபக்கரே, பல கட்டங்களில் உங்களை எப்படியாவது நன்மையில் முந்த வேண்டும் என்று நான் போட்டி போட்டேன். பல கட்டங்களில் யோசித்திருக்கிறேன். ஒருபோதும் நன்மையுடைய விஷயத்தில் அபூபக்கரே, உம்மை எம்மால் முந்த முடியவில்லை, எம்மால் உம்மை விட முன்னேறி செல்ல முடியவில்லை என்பதாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு துஆ செய்தவர்களாக இங்கிருந்து சென்றார். இது போன்று இஹ்லாஸோடு சதகா செய்யக்கூடிய விஷயத்திலே சஹாபாக்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்காக ஆலோசனைகள் நடப்பது அல்லாஹ் சொல்கின்றான், இது ஹைரான நலவான ஒரு ஆலோசனை கூட்டம். இமாம் ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வம்சத்தில் வந்தவர்கள். அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். வஃபாத்துக்கு பிறகு 150 குடும்பங்களில் வறுமை வருகிறது. 150 குடும்பங்கள் தடுமாறுகின்றது. 150 குடும்பத்தார்கள் பசியால் கஷ்டப்படுகின்றார்கள். கேட்கப்பட்டது, என்ன விஷயம்? இத்தனை நாட்கள் நீங்கள் எப்படி சாப்பிட்டீர்கள்? இத்தனை நாட்கள் உங்களுடைய நாட்கள் எப்படி கழிந்தது? அந்த மக்கள் சொன்னார்கள், எங்களுக்கு ஒன்றும் தெரியாது. காலையில் சுபஹ் தொழுகைக்காக நாங்கள் கதவை திறப்போம். எங்களுடைய அன்றைய தேவையினுடைய எங்களுடைய கோதுமை மற்ற உணவுப் பொருட்கள் வாசலில் வைக்கப்பட்டிருக்கும், நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். எங்களுக்கு இதுவரையிலும் யார் என்று தெரியாது. இன்று தான் தெரிகின்றது, ஸைனுல் ஆபிதீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வஃபாத்தாகி விட்டார்கள். அவர்கள் தான் இரவு நடுநிசையில் யாருக்கும் தெரியாமல் அந்த 150 குடும்பங்களுக்கு அவர்களுடைய தேவையான உணவுகளை சேர்த்துவிட்டு வந்தார்கள் என்ற செய்தி வஃபாத்துக்கு பிறகுதான் மக்களுக்கு தெரிகிறது. இந்த அளவிற்கு சதகாவுடைய விஷயத்திலே சஹாபாக்கள், தாபிஈன்கள் இஹ்லாஸோடு செயல்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஒரு சில நேரங்களில் ஜக்காத்தை பொறுத்தவரையில் பகிரங்கமாக கொடுப்பதற்கும் ஷரீஅத்து சொல்கிறது. மக்களை ஆர்வப்படுத்துவதற்காக, மக்கள் ஆர்வமூட்டுவதற்காக ஜக்காத்தை பகிரங்கமாக கொடுக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சதகாக்கள் ரகசியமாக வலது கையால் கொடுப்பது இடது கைக்கும் தெரியாத அளவிற்கு கொடுப்பதை அல்லாஹ் விரும்புகிறான் என்ற ஹதீஸை எல்லாம் நாம் பார்க்கின்றோம். ஆக சதகா செய்வதற்காக செய்யப்படக்கூடிய ஆலோசனை கூட்டங்கள் அல்லாஹ்விடத்தில் நலவானது. இரண்டாவது கூட்டம் அல்லாஹ் சொல்கின்றான், மஅரூஃப், நல்லதை ஏவி தீமையை தடுப்பதற்காக சேரக்கூடிய கூட்டங்கள் அல்லாஹ்விடத்தில் நலவான கூட்டம். அந்த கூட்டம் மக்களிடத்தில் நன்மைகள் போய் சேர வேண்டும். மக்கள் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். மக்கள் பெரும் பாவங்களை விட வேண்டும். மஸ்ஜிதினுடைய தொடர்போடு மக்கள் ஆக வேண்டும் என்பதற்காக செய்யப்படக்கூடிய முயற்சிகள், செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு பேச்சுக்களும், அதற்குண்டான செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு முயற்சியும் அல்லாஹ்விடத்தில் ஹைரானது, நலவானது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாம் தேசத்திற்கு சென்றார்கள். சென்று பார்க்கின்றார்கள், தொழுகை அல்லாத நேரம், தொழுகை நேரம் அல்ல, தொழுகை நேரத்தில் மட்டும் மஸ்ஜிது செழிப்பாக இருக்கிறது, மற்ற நேரங்களில் மஸ்ஜிதுகள் பூட்டி இருக்கின்றது என்று சொன்னால் இது இந்த உம்மத்திற்கு நலவான விஷயம் அல்ல. எந்நேரமும் மஸ்ஜித் என்பது அமலை கொண்டு செழிப்பாக இருக்கக்கூடிய இடம்தான் மஸ்ஜித். தொழுகை அல்லாத நேரத்தில் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷாம் தேசத்தினுடைய ஜாமிஅ மஸ்ஜிதில்
சென்று பார்க்கின்றார்கள். மக்கள் கூட்டம் கூட்டமாக உட்கார்ந்திருக்கிறார். 2-3 ஹல்காக்கள் உட்கார்ந்திருக்கிறது, கூட்டங்கள் உட்கார்ந்திருக்கிறது. எதையோ பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் உள்ளே வருகின்றார், ஒரு கூட்டத்தில் உட்காருகிறார். இன்னொரு மனிதர் உள்ளே வருகின்றார், இன்னும் ஒரு கூட்டத்தில் உட்காருகிறார். விசாரித்தார்கள், இவர்கள் எதை அடிப்படையாக வைத்து சேர்கிறார்கள்? தன்னுடைய கோத்திரத்தார்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உட்காருகின்றார்களா? தன்னுடைய கபீலாக்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து உட்காருகின்றார்களா? சொல்லப்பட்டது இல்லை உமர் அவர்களே, மாறாக இந்த மஜ்லிஸ் இருக்கின்றதல்லவா, இவர்கள் குர்ஆனை சொல்லிக் கொடுத்து கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு ஆலிம் இருக்கிறார், குர்ஆனை சொல்லிக் கொடுக்கின்றார். இது குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். இந்த பக்கம் ஹலால் ஹராமை பற்றிய மஸ்அலாக்கள், சட்டதிட்டங்களை விளங்கிக் கொள்வதற்காக ஒரு முஃப்தி இருக்கின்றார். மக்கள் அனைவர்களும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இப்படியாக ஈமானை பற்றி, ஹதீஸை பற்றி பேசக்கூடிய ஒரு கூட்டம் உட்கார்ந்திருக்கிறது. யாருக்கு எது தேவையோ அந்த மஜ்லிஸில் அவர் சென்று உட்கார்கின்றார். குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடிய தேவையுடையவர் குர்ஆனை கற்றுக்கொள்கின்றார். யாருக்கு ஹதீஸ் தேவையோ ஹதீஸுடைய மஜ்லிஸில் உட்கார்கின்றார். யாருக்கு சட்டதிட்டங்கள் தேவைப்படுகிறதோ அந்த மஜ்லிஸில் உட்கார்கிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், லன் தஸாலு பிகைரின் மா ஃபஅல்தும் கதாலிக். எதுவரையிலும் இந்த சமுதாயம், எதுவரையிலும் இந்த உம்மத்து தொழுகை அல்லாத நேரங்களிலும் அல்லாஹ்வினுடைய தீனை கற்றுக்கொள்வதற்காக, குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக, சட்டதிட்டங்களை கற்றுக்கொள்வதற்காக மஸ்ஜிதில் ஒன்று சேருவார்களோ, மஸ்ஜிதை செழிப்பாக வைத்திருப்பார்களோ, அதுவரையிலும் இந்த உம்மத்து நலவின் மீது இருந்து கொண்டே இருக்கும். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் நலவை கொடுத்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய அதாபு, முடிவு செய்யப்பட்ட அதாபு வருவதாக இருந்தாலும் கூட 3 விதமான நபர்கள் இருக்கக்கூடிய கூட்டங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே முடிவு செய்யப்பட்ட அதாபும் அல்லாஹ் நிறுத்திக் கொள்கின்றான். அதில் ஒன்று யார்? மஸ்ஜிதை செழிப்பாக்கக்கூடியவர்கள், மஸ்ஜிதை ஆபாதாக வைத்திருக்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட ஊரிலே, அப்படிப்பட்ட பகுதியிலே அல்லாஹ்வுடைய முடிவு செய்யப்பட்ட அதாபு நிர்ணயிக்கப்பட்டிருந்தாலும் மஸ்ஜிதை செழிப்பாக அவர்களுடைய அமலின் காரணமாக, பரக்கத்தின் காரணமாக அந்த அதாப் உயர்த்தப்பட்டு விடுகிறது. சங்கமிக்கவர்களே, அம்ரும் பில் மஅரூஃப் அல்லாஹ் சொல்கின்றான். 2வது, நல்லதை ஏவி தீமையை தடுப்பதற்காக ஒன்று கூடக்கூடிய, பேசப்படக்கூடிய, செய்யப்படக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் நலவானது, ஹைரானது. அனைவர்களும் அதை செய்ய வேண்டும். ஒரு முஃமினுடைய பண்பு, அவர் அந்த கவலையோடு இருப்பார் என்பதை அல்லாஹ் 2வது விஷயமாக அல்லாஹ் சொல்கின்றான். 3வது, இஸ்லாஹின் பைனன் நாஸ், மக்களுக்கு மத்தியிலே பிளவுகள் ஏற்பட்டிருக்கும் பொழுது அவர்களை இணைத்து வைப்பது. இது நன்மையான காரியம். குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை, அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நமக்கு என்ன என்று இருக்கக்கூடாது. என்னால் ஒரு வேலை முடியுமா, ஒரு வேலை நான் பேசினால் அவர்களை ஒன்று சேர்த்து வைக்க முடியுமா, அதற்காக முயற்சி செய்ய வேண்டும். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, முஃமின்களே நீங்கள் அனைவர்களும் சகோதரர்கள். ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியிலே, சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே, உறவுமுறைகளுக்கு மத்தியிலே, உங்களுடைய ஊரிலோ யாராக இருந்தாலும் அவர்களுக்கு மத்தியிலே பிரச்சனையா, ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும், அவர்களை அழைத்து அவர்களுக்கு மத்தியிலே இணக்கத்தை ஏற்படுத்துங்கள், மஹப்பத்தை ஏற்படுத்துங்கள், நல்ல புரிதலை அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா ஃபஅஸ்லிஹு பைன அஹவைக்கும் என்பதாக குர்ஆனிலே அல்லாஹ் சுட்டி காட்டுகிறார். சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் இருப்பது இது நல்ல விஷயம் அல்ல, நல்ல விஷயம் அல்ல. இதை கொண்டு வரக்கூடிய கைர்கள் அனைத்தும் நின்று போகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைலத்துல் கத்ர் அதனுடைய நேரத்தை சொல்வதற்காக வெளியே வந்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், 2 நபர்கள் உங்களுக்கு மத்தியிலே வாக்குவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நான் வெளியில் வந்தேன் சொல்வதற்காக. உங்களுக்கு மத்தியில் இருந்த பிரச்சனையின் காரணமாக அந்த ஞாபகம் எனக்கு உயர்த்தப்பட்டு விட்டது. லைலத்துல் கத்ர் மறைக்கப்பட்டது அது நல்ல விஷயம்தான் என்ற பல கருத்துகள் இருந்தாலும் இந்த ரிவாயத்தை கொண்டு முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், பிரச்சனைகள் குடும்பத்திலோ ஊரிலோ இருக்குமே என்று சொன்னால் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய நிறைய கைறுகளும் பரக்கத்துகளும் தடைபட்டு போகின்றது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்,
ஃபஸாது தாத்தில் பைனி ஹியல் ஹாலிகா, உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்கசப்புகள், இது உங்களுடைய தீனை இல்லாமல் ஆக்கிவிடும், உங்களுடைய நன்மைகளை போக்கிவிடும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எங்களால் முடிந்த ரீதியிலே எங்களுக்கு கீழ் உள்ளவர்கள் அல்லது நாங்கள் பேசினால் நடக்கும் என்ற ரீதியில் இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட சின்ன சின்ன முயற்சிகளை நாம் செய்து, எந்த அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 2 பேரை சேர்த்து வைப்பதற்காக ஒருவேளை பொய் சொல்லக்கூடிய நிர்பந்தம் ஏற்பட்டாலும் அது பொய்யாக ஆகாது, பொய்யாக கருதப்பட மாட்டாது. அவரிடத்தில் சென்று சொல்கிறார், இன்ன மனிதர் யாரை பற்றி நீங்கள் கோபமாக பேசிக் கொண்டிருக்கிறீர்களோ அவர் உங்களை புகழ்ந்து பேசுகிறார், அவர் உங்களுடைய விஷயத்தில் நல்ல அபிப்பிராயம் வைத்திருக்கிறார், அவர் அப்படி அல்ல, இவர் பொய் சொல்கின்றார். இருவர்களையும் சேர்த்து வைப்பதற்காக, இருவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக ஒரு சில பொய்களை சொன்னாலும் கூட அல்லாஹ்விடத்தில் அது பொய்யாக எழுதப்பட மாட்டாது, அது நல்ல விஷயம் என்பதாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் ஷரீஃபிலே 3 இடங்களில் பொய் பேசுவதும் அது பொய்யாக ஆகாது என்பதாக அதில் ஒரு இடத்தை இந்த இடத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காண்பிக்கின்றார்கள். அந்த அடிப்படையில் நாம் எந்த அளவிற்கு முடியுமோ சதகாவுடைய விஷயத்தில் ஆர்வப்படுத்தக்கூடிய அந்த மஜ்லிஸில், அதே போன்று அம்ருன் பில் மஅரூஃப், நல்லதை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய அந்த மஜ்லிஸ்களிலே, சபைகளில், அதே போன்று எங்களால் முடிந்த ரீதியில் நாங்கள் மக்களுக்கு மத்தியிலே ஒற்றுமை, குடும்பத்தார்களுக்கு மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவதற்காக அதற்குண்டான மஜ்லிஸில், இது போன்ற மஜ்லிஸ்களில் தான் நாம் அமர வேண்டும். இது அல்லாமல் மற்ற மஜ்லிஸ்கள் அதில் நலவுகள் இல்லை என்பதாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட அதிகமான முறையிலே ரகசியமாக சதகாக்கள் கொடுத்து அல்லாஹ்விற்காக நாம் ஒன்றிணைந்து தீனுடைய விஷயத்தை மேம்படுத்துவதற்காக பேசக்கூடிய, மேலும் அனைவர்களுக்கு மத்தியில் இணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக அதற்குண்டான பங்களிப்பிலும் அல்லாஹ் நம்மை அனைத்து நன்மைகளிலும் அல்லாஹ் நம்மை ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.